ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பரோட்டா ரெசிபி தான். இந்த பரோட்டா ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வாங்க, இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு ராஜ்தானின்ற பிராண்டில் உள்ள மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் நாகாஸ் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த ஊரில் இந்த பிராண்டு வந்து நல்லா ஃபேமஸ். இந்த மைதா மாவுலேருந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேயே மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா பிணைஞ்சிட்டு இதை வந்து நல்ல ஒரு உருண்டை பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த டைமில் மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். நீங்கள் பிணைய நல்லா சாஃப்டாகி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு வந்து நல்லா இறுக்கமாகும். கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி பிணையணும். நல்லா அழுத்தி பிணையணும். இந்த மாதிரி மேலேருந்து பாலை தூக்கி போடுவாங்களே, அந்த மாதிரி இப்படி தூக்கி போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக மாறும். இந்த மாதிரிலாம் நல்லா இது பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து மாவு வந்து இந்த பிசுப்பு தன்மைலாம் போனதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நம்ம வந்து இழுத்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா இழுத்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்ம தேய்க்கணும். இந்த மாதிரி இழுத்தும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பாலை தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரி தூக்கி போட்டு இந்த மாதிரி மாவு நல்லா பிணையணும். இதுக்கு வந்து நம்ம 2 கை யூஸ் பண்ணால் தான் நம்மளால் நல்லா பிணைய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி போட்டு அடிக்கும் போது அந்த மாவு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி பண்ணணும். நான் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்றதை உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ரெடி பண்ணியாச்சு. மாவு பார்க்க வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஈரமாக இருந்துச்சுல ரொம்ப அப்படியே. இப்போ வந்து பிசுன்னு இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் பிணைய ஆரம்பிக்கணும். திரும்பவும் நம்ம அப்போ என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி தான் நல்லா இழுத்து பால் மாதிரி தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த எண்ணெயை சேர்த்து பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். நல்லா இந்த மாதிரி இழுத்து பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து திரும்பவும் இந்த மாவை வந்து நல்லா சேர்த்து அப்படியே பால் மாதிரி வச்சு அது மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி அப்படியே மூடி வச்சுட்டோன்னா போதும். இந்த மாவு வந்து நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிடும்போது நல்லா ரொம்ப இதாக இல்லாமல் நல்லா சூப்பராக வரும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பரோட்டா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து லைட்டாக நான் சும்மா ஒரே ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வாட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் மாதிரி பிடிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி அப்படியே வச்சிட வேண்டியதான். அதை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். பால் பிடிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி தான் நம்ம ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணிவிட்டு ஒன்றா பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இதில் மொத்தமாக வந்து நம்ம குட்டி சைஸ் பரோட்டா தான். மொத்தம் வந்து எனக்கு வந்து 9 பரோட்டா கிடச்சிது. பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக நம்ம மாவு வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாவு மேலே எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இந்த பால் மாதிரி இருக்கிற ஷேப்பில் உள்ளது வந்து நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரணும். இது ஊறுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளேட் போட்டுட்டேன். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஆகிருக்கு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு தட்டை எடுத்துக்கலாம். அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் இருக்குல்ல ரவுண்டாக, அந்த பாலில் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்து அப்படியே இதில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கையை வச்சே நல்லா நம்ம கையை வச்சும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா அகலமாக மாறும். அகலமாக மாறும்போது நமக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இந்த மாவை ஃபுல்லாக அப்படியே கையாலேயே தேய்ச்சி ஃபுல்லாக கொண்டு வரணும். இந்த தட்டு ஃபுல்லாக கொண்டு வந்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே இந்த 2 ஓரங்கள் இருக்குல்ல, அந்த 2 ஓரங்களையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வரணும். ஒன்று சேர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து அப்படியே கையாலேயே நல்லா சுற்றணும். சுற்றிட்டு அதை அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தி ஆகும், கொஞ்சம் பெருசாகும். அந்த பரோட்டா மாவு பெருசானதுக்கப்புறமா அதை அப்படியே சுருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா மாவு சுடுறதுக்கான ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதை வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
திரும்பவும் இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி நல்லா நம்ம தட்டினோன்னா நமக்கு பரோட்டா ஷேப்பு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லை வச்சு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக நல்லா சூப்பராக உள்ளே எல்லாமே வெந்து நல்லா வரும். நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் நான் வந்து இதை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இந்த தோசைக்கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால வந்து நான் வந்து ஒரே டைமில் 3 வச்சேன். 3 வச்சு 2 பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருந்துச்சு. இது வந்து இந்த பரோட்டா வந்து வேக வைக்கிறதோட இதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. இதை வந்து நல்லா அடிக்கணும். இதை முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அடிக்கும் போது தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பரோட்டா எல்லாமே நல்லா சூப்பராக 2 பக்கமும் கோல்டன் கலராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தட்டை திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கணும். இந்த மாதிரி அடிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட்னஸ் வரும். பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்னு. என் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து இந்த பரோட்டாவை காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா உள்ளே இருக்கிற லேயர்லாம் தெரிகிற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சிக்கன் குருமாவோட. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.